எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கோட்டக் லைஃப்பில் கெட் அஷ்யூர்டு இன்கம் நவுன்னு சொல்லி ஒரு பிளானை பற்றி ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இது த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா IRDAI இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டில் பதிவு பண்ண பிளான். இது சேவிங்ஸ் பிளான் 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டுக்குள்ளே தான் வருது. இந்தியாவில் எந்த பிளான் வந்தாலுமே, இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கட்டும், சேவிங்ஸ் பிளானாக இருக்கட்டும், IRDAI இந்தியா அப்ரூவ் பண்ணாமல் ஒரு பிளான் வெளியே லான்ச் ஆகாது. அப்படி இருக்கிற பிளான் உங்களுக்கு 100% கேரண்டி இருக்காது. IRDAI அப்ரூவ் பண்ணுற பிளான் மட்டும்தான் உங்களுக்கு 200% கேரண்டி இன்கம் இவங்க கொடுக்குறது அப்படியே கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது மாதிரி பிளான் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த இதுலேயுமே. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் லாங் வரைக்கும் உங்களோட 85 வயசு வரைக்கும் இது இன்கம் வந்துட்டுருக்கும். 85 வயசுக்குள்ளே என்ன நடந்தாலும் இது உங்களுடைய சில்ட்ரனுக்கோ இல்லை நாமினிக்கோ ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கிடைக்கும். அவங்களுடைய லைஃப் செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி பிளான் இது. அதுலேயே நம்ம 85 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 40 இயர்ஸ், மினிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த 40 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ பேமெண்ட் வரும்? நம்ம போட்டு 40 வருஷம்தான். இது பிளானில் என்னென்ன இருக்குது, ஓகேங்களா, அதை பற்றின விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே உங்களுக்கு மாதம் வருமானம் இல்லை இயர்லி இன்கம், உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, இப்போ தான் 5 வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, அவங்க 5 வயசில் சேர்ந்தாங்கன்னா 17 வயசு 12வது முடிப்பாங்க. காலேஜ் படிக்கிற வரைக்கும் 12 வயசு, அதான் 12னா 17 வயசு ஆகிடும். அவங்க காலேஜ்க்கு ஸ்டார்ட் பண்ண போவாங்க. அப்போ அவங்க கையில் அன்னையிலேருந்து 40 வருஷத்துக்கு வருஷம் அவங்களுக்கு சேல்ரி மாதிரி இன்கம் கிரெடிட் ஆகிக்கொண்டே இருக்கும். இட் இஸ் த பிளான். ஓகேங்களா, இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்ட், SIP இதிலெல்லாம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு போட்டிருப்பீங்க. அது கேரண்டியாக இல்லையான்றதும் இந்த வீடியோவில் நான் இமேஜ் போட்டிருக்கேன். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி செக்யூர் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃப்யூச்சர் இன்கம்க்கு ஒரு பென்ஷன் பிளானு, உங்களுடைய ஃபேமிலியை செக்யூராக ஒரு ஃப்யூச்சரில் பல்க் அமௌண்ட் செட்டில்மெண்ட் வர்றதுக்கு தேவையான ஆலோசனைகளும் சரி, உங்களுக்கு தேவையான சேவிங்ஸ் பிளானாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என் நேம் தான் பாலச்சந்தர். என் மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம், எனி டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன கரண்ட்டாக தேவைப்படுது, உங்களுக்கு மாதம் வருமானம் வர்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, இயர்லி இன்கம் பிளான் இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்கு ஷார்ட் டைமில் ஒரு பிளான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுடைய 2 ஜென்ரேஷனுக்குமே வருமானம் கொடுத்து உங்கள் ஜென்ரேஷனையும் அடுத்த தலைமுறை கொண்டு போகிற அளவுக்கும் பிளான் இருக்குது. அது எப்படின்றத பார்ப்போம். இப்போது எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், SIPன்னு நிறைய பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இயர்லி போடுவீங்க. SIP மாதம் 5000 10,000 போடுவீங்க. ஆனால் உங்களுடைய அமௌண்ட்டு கேபிட்டல் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு கேபிட்டல் கேரண்டியாக இருக்குமானா உங்களால் 100% ஷூரிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா எப்போ வேணால் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். உங்களோட 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு வரலாம். SIP நீங்கள் மாதம் போட்டிருப்பீங்க. வருஷம் 15% 20% கொடுக்குன்னு சொல்லி நம்ம நிறையா பார்த்துருப்போம். கரண்ட்டாக உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குதா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 15 இயர்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ கரண்ட்டாக எனக்கு அவ்வளோ வருமானது டவுட்டு தான். ஓகேங்களா, உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுமா? முடியாது. சரி, மியூச்சுவல் ஃபண்ட் SIPயில் போடுறீங்க. லைஃப் கவர் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதோ நடந்து ஆக்சிடெண்ட்டு சம்திங் ஏதோ
முடந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு இது மூலமாக உங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும்? கேரண்டி இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்குற பிளானுக்கும் அதுதான். இப்போ கெயின் பிளானில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கு ஃபேமிலிக்குன்னு ஒரு இன்கம் போயிடும். ஓகேங்களா? அதுதான் இங்கே பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இயர்லி இன்கம் 100% ஷூரிட்டி உங்களால் கொடுக்க முடியுமா? வருஷம் எனக்கு இந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன், வருஷம் நான் 3 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாதான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாது. கேரண்டியாக நான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா 3 லட்சம் போடுறேன், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வரும்னா என்னால் கேரண்டியாக அந்த இன்கம் கொடுக்க முடியாது. பட் கெயின் பிளானில் 100% உங்களுக்கு எல்லா வருஷமும் 1 லட்ச ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மந்த்லி இன்கம் இப்போ அந்த 1 லட்ச ரூபாவை மாதம் ஒரு 10,000 ரூபா வரணும். எனக்கு மாதம் 10,000 ரூபா வேணும். உங்களால் உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து மாதம் 10,000 ரூபா எனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு உங்களால் உங்கள் கேபிட்டல் மைனஸ் ஆகாமல் ஒரு 3 லட்சம் போடுறீங்கன்னா 3,10,000 ரூபா மாதம் எனக்கு 10,000 ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது, நான் விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களால் சொல்ல முடியுமா? மியூச்சுவல் ஃபண்டு போகிறவங்களாக இருக்கட்டும், எஸ்ஏபியாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நான் கேரண்டி அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். 100% எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது. ஓகேங்களா? ஆனால் அந்த கெயின் பிளானில் உங்களால் மாதம் 10,000 ரூபான்றது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இதில் பென்ஷன் மாதிரி இப்போ நீங்கள் 5 வருஷம் போட்டு விட்டுட்டீங்க, மார்க்கெட்டு கிராஷே ஆகாது, அப்படியே தான் போயிட்டுருக்கேன், எனக்கு லைஃப் லாங் வருமானம் வந்துகிட்டே இருக்குன்னு உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமா? 100% கேரண்டி கொடுக்க முடியாது. கெயின் பிளானில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் போட்ட வருஷத்துலேருந்து உங்கள் லைஃப் லாங்க்கு பென்ஷன் இன்கம் மாதிரியே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மெச்சூரிட்டி ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நான் போட்டோம்பா ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, என்னோடய அமௌண்ட்டு பல மடங்கு பெருசாக இருக்குமா? உங்களால் மெச்சூரிட்டி ஒரு 3 லட்சம் போட்டிருக்கீங்க, வருஷத்துக்கு 3 லட்சம் போடுறீங்க, 10 வருஷம் 30 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. 30 லட்சம் போட்டு உங்களால் 20 வருஷத்தில் 60 லட்சம் எடுக்க முடியுமா? உங்களால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுமா? 30 லட்சத்தில் வருஷம் 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் முடியுமா? சொல்லுங்கள். இதில் லைஃப் கவர் கொடுக்க முடியுமா? பென்ஷன் கவர் கொடுக்க முடியுமா? மாதம் வருமானம் கிடைக்குமா? இல்லை இயர்லி இன்கம் கிடைக்குமா? மார்க்கெட் நல்லா போனால் மட்டுமே தான் இந்த இன்கம் அவங்களால தர முடியும். அது வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த கம்பெனியில் போட்டிருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள், சப்ஜெக்ட் ஆஸ் ஏ மார்க்கெட் ரிஸ்க். அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் எதை நம்பி போடுறீங்க? இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளானை விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம அமௌண்ட்டை போடுறோம், 5 வருஷம் கழித்து பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்னு. அதே நம்ம கெயினில் போகிறப்போ ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வருமானம் வரும். 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அதில் கிடைக்குமானா உங்களால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த கெயின் பிளானுக்குள்ளே போகலாம். இப்போ கோட்டா கஷூரில் இன்கம் நவ் இதில் ப்ரீமியம் சேவிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்? 3 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 2,40,000 ரூபா வருமானம் வரும். வருஷம் 2,03,000 ரூபா, அதான் 3 லட்ச ரூபா போட்டவங்களுக்கு 2,40,000 ரூபா வரும். மாதத்துக்கு 20,000 ரூபா சேல்ரி இன்கம் மாதிரி வரும். ஓகேங்களா? அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஏஜ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா குழந்த 3rd மந்த்லேருந்து 55 ஏஜ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் எலிஜிபிள். ஓகேங்களா? ஐஆர்டிஏ மூலமாக பிளானிங் சொன்னதில் இதுதான் எலிஜிபிள். அதுக்கு மேலே யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் பிளான். இதில் என்ன இருக்குது? எப்போ ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு 40 வருஷம் இல்லை போதும்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 85 ஏஜ் வரைக்கும் வேணும்னாலும் சரி 85th ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு அந்த 2,40,000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். 85th ஏஜுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அதோடைய மெச்சூரிட்டி இன்கம் மினிமம் 4.5 crores 5 crores வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேரும். இந்த பெனிஃபிட்டு உங்களால் வேறு எங்கேயாவது காட்ட முடியுமா? சரிங்களா?
நீங்கள் போட்ட ஸ்டார்டிங்கில் இந்த இயர் போடுறீங்கன்னா அப்போத்துலேருந்தே உங்களுக்கு லைஃப் கவர் 40 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வருஷம் இந்த லைஃப் கவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் 12 வருஷம் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன நடந்தாலும் ஒரு செட்டில்மெண்ட்டு டெத் கவர் லைஃப் கவர் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேரும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பீங்க, எதனா ஆயிடுச்சு, ஒரு பல்க் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்களா உங்கள் ஃபேமிலிக்கு? கொடுக்க மாட்டாங்க. எங்கே வேணால் போய் கேளுங்க, நான் அடித்து சொல்லுவேன், கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன் நம்ம அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, எனக்கு மாதம் ஒரு வருமானம் வரணும், வருஷத்துக்கு ஒரு வருமானம் வரணும், ஒரு இன்கம் வரணும், அதுக்காக நம்ம அங்கே கொடுக்குறோம். பட் கெயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வருஷம் எவ்வளோ இன்கம் வரும்னே போட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் தான். இது ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். அது 100% உங்களால் இவ்வளோ அமௌண்ட்டு வரும்ன்றது சொல்ல முடியாது. ஓகேங்களா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்குது, சில்ட்ரனுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட் இருக்குது. உங்கள் சில்ட்ரனுக்கு 5 வயசில் போகிறீங்கன்னா அவன் சில்ட்ரனுடைய 85 வயசு வரைக்கும் அந்த 2,40,000 வந்துகிட்டே இருக்கும். இல்லை 70 வயசில் 75 வயசில் ஏதாவது எக்ஸ்பைர் ஆனால் கூட உங்கள் பேர குழந்தைங்களுக்கு 5 கோடி ரூபாய் போய் சேரும். 2 தலைமுறைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். எப்படி இருந்தாலும் வருமானம். ஓகேங்களா? மெச்சூரிட்டி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கெட் அஷ்யூர்ட் இன்கம் நவ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இயர்லி பே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் இயர் மட்டும் அந்த என்ன நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. இதில் என்னென்னா 10th இயர் வரைக்கும் பண்ணுவீங்க. 11th இயர் 12th இயர் வந்து இதுவே பே பண்ணிக்கிறோம். என்னது பே பண்ணிக்கும்? உங்களுடைய கம்பெனியே வந்து 11th இயர் 12th இயர் கோட்டக் கம்பெனியே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ் ஃப்ரீ கூட. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இது வந்து மெச்சூரிட்டி பீரியட் 40 இயர்ஸ் நான் போட்டிருக்கேன். 40 இயர்ஸ்க்கு 85 இயர்ஸ் வரைக்கும் என்ன இன்கம் கிடைக்குன்றதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன். ஏன்னா 40 இயர்ஸ் சில பேர் எனக்கு ஃபுல்லாக வேண்டாம், 40 இயர்ஸ்க்குள்ளே இது கம்ப்ளீட் ஆகணும், பையனுக்கு 45 வயசு 50 வயசில் ஒரு இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்காக போடுறது இதுதான். கெட் அஷ்யூர் இன்கம் நவ்வில் ப்ரீமியம் அஷ்யூர்டு சேவிங்ஸ் போட்டிங்கன்னா இந்த இன்கம் தான் கிடைக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு லைஃப் கவர் வந்து 12 லட்ச ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே உங்களுக்கு இந்த லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வருஷத்துக்கு 80,000 ரூபாய், மாதத்துக்கு 6,600 1 லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா மாதம். ஓகேங்களா? 2 லட்சம்னா 1,60,60,000 ரூபாய், 3 லட்சம்னா 2,40,000 ரூபாய். மெச்சூரிட்டி இன்கம் 40 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 32 லட்சம் கொடுப்பாங்க. இது 32 லட்சம் எப்படி கிடைக்கும்? தனியாக அந்த அமௌண்ட் மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். ப்ளஸ் இயர்லி இன்கமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் 80,000 கிடைக்கும். உங்களுக்கு 32 லட்சமும் 40வது ஏஜில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு வருஷம் 80,000 கிடச்சிக்கிட்டே இருக்குது. 1 லட்சத்துக்கு 80,000 ரூபாய் 13th இயர்லேருந்து கிடைக்கும் இது. ஓகேங்களா? 13th இயர்லேருந்து 80,000 ரூபான்றது 27 வருஷம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு 18 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துடும். 50 லட்ச ரூபா உங்களுக்கு 53.5 லட்ச ரூபா வந்து ஒரு 12 லட்ச ரூபா தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அது எத்தனை மடங்காக மாறி இருக்குது? 200-300 மடங்கா, இன்னொரு 400 மடங்காக எனக்கு தெரிஞ்சு 450% மேலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடச்சிருக்கு. அதே 3 லட்சம் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு 1.5 கோடி ரூபா 40 வயசு நான் 40 இயர்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதுவே 85th இயர் வரைக்கும் போட்டிங்கன்னா 5.5 கோடி ரூபாய் வந்து 3 லட்சத்துக்கு கிடைக்கும். 1 லட்சத்துக்கு 1.5 கோடி ரூபாய் கிடைக்கும். 2 லட்சத்துக்கு 3 கோடி வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு போய் சேரும். இந்த 80,000, 1,60,000, 2,40,000ன்றது இயர்லி இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைஃப் லாங் வரும். குழந்தை பிறந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர் போடுறீங்க, 13th இயர்லேருந்து அவனுடைய 85 வயசு வரைக்கும் 2,40,000 ரூபாய் சேல்ரி மாதிரி வரும். வேலைக்கு போகணுமா? வேலைக்கு போனால் தான் 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சும்மா வீட்டில் வந்து 20,000 ரூபாய் யாரும் தருவாங்களா? கோட்டக் தரும். கோட்டக் லைஃப் அவங்களுக்கு சேல்ரி தரும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 10 இயர்ஸ் பே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ப்ரீமியம் சேவிங் ஆப்ஷன் எடுத்தால் மட்டுமே. இல்லை எனக்கு அடுத்த வருஷத்துலேருந்தே பேமெண்ட் வேணும்னா
ப்ரீமியம் சேவிங் ஆப்ஷன் இல்லாமல் நார்மலாக வேணும்னா 1,20,000 ரூபாய் உங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்தே கிடைக்கும். நீங்கள் இந்த வருஷம் போட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துலேருந்தே அந்த பேமெண்ட் வந்து கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃபர் ஆகும். 10 இயர் லாக்கிங் பீரியட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்கும், இயர்லி மந்த்லி இன்கமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் இதோட பிளானோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? அதே 4 லட்ச ரூபாய், 5 லட்ச ரூபாய், 6 லட்ச ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். 4 லட்ச ரூபாய் போட்டிங்கன்னா 3,20,000 ரூபாவும், 5 லட்சத்துக்கு 4 லட்ச ரூபாவும், 6 லட்சத்துக்கு 4,80,000 ரூபாவும். இப்போ 6 லட்ச ரூபாய் போட ஆரம்பித்தேன். மாதம் 40,000 ரூபான்றது வாழ்நாள் முழுக்க, மாதம் 40,000 ரூபாய் வாழ்நாள் முழுக்க உனக்கு கேரண்டட் சேலரி. வேலை இல்லை போன்னு துரத்தி விட மாட்டாங்க. எந்த கம்பெனிலையுமே ஒரு 25,000, 30,000, 40,000 வாங்கினா வேலை இல்லைன்னா வேலை தேடணும், கிடைக்காது. பட் இது வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் பணம் உங்கள் குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் கொடுக்குதுன்னா இந்த பிளான் மட்டும்தான். சரி, நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க, 50 லட்ச ரூபா கொடுத்து வீடு வாங்குறீங்க, ஓகேங்களா? நீங்கள் கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்க போகிறீங்க. ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு யாருக்கும் வாங்குறீங்க, உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது, ஓகே அவங்க இருப்பாங்க. பட் நீங்கள் ரெண்ட்டு விட்றதா இருந்தாலும் மாதம் 20,000 ரூபா தான் உங்களுக்கு ரெண்ட்டு கிடைக்கும். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஓல்டு பில்டிங் ஆகிடும். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி 30 லட்சம் 40 லட்சம் நீங்கள் எடுக்க போகிறீங்க வீடு கட்டுறதுக்கு. பட் அதோட இது பார்த்தீங்கன்னா 4-5 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் உங்கள் வீடும் கட்டிக்கலாம், புதுசாக வேறு லெவலில் வீடு கட்டிக்கலாம். ப்ளஸ் இயர்லி இன்கம் உங்களுக்கு 40,000 வந்துக்கிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். உங்கள் கை காசை போட்டு ஒரு வீடு வாங்கணுமோ இது வாங்கணும் அதுக்காக உழைக்கணுன்றதே தேவையில்லை. 40,000 உங்களுக்கு 6 லட்ச ரூபா வருஷம் 60 லட்சம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த 60 லட்சம் கேரண்டியாக இருக்கும். ஏன்னா 40 வருஷம் லிமிட்டில் போட்டிங்கன்னா 3.5 கோடி ரூபாய். பட் 85 வயசு போட்டிங்கன்னா 10 கோடி ரூபாய் இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? 10 கோடி ரூபாய் அவங்க லைஃப் லாங்கில் எண்ட் ஆஃப் தி இதில் உங்கள் பேரண்ட்க்கோ பேத்திக்கோ 10 கோடி ரூபாய் போய் சேரும். ப்ளஸ் அந்த டைமில் அவங்க வீடு எதனா வாங்கியிருந்தாங்கன்னா 20 வருஷத்துக்கு 40,000 ரூபான்றது அவங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டாம். இதில் வர்றதை அவன் கெட்டிக்க போகிறான், அவன் ஜாலியாக இருக்க போகிறான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் வீடும் அவன் கைக்கு சொந்தமாக போகுது, இந்த அமௌண்ட்டும் அவனுக்கு கிடைக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளான் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நம்பிக்கையுடன் இருங்க, நம்பிக்கையாக செயல்படுங்க. மற்றவர்கள் இந்த போலியாக நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு போய் நிறைய லாக் ஆகி உங்கள் பணத்தை இழந்துடாதீங்க. பணத்தை வச்சு பணத்தை சேமிக்கணும், பணத்தை வளர்க்கணும். பணத்தை வச்சு பணம் வந்து நம்மளுக்கு இன்கம் தரணும்னா இந்த ஒரே பிளான் தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.